வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சட்டுன்னு சுட சுட பாயாசம் செய்யலாம். பாசிப்பருப்பு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. வாங்க, தண்ணி கொதிச்சோன்னே பாசிப்பருப்பு கழுவி உள்ளே போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே தேங்காயும் ஏலக்காய் 2, பச்சரிசி 2 ஸ்பூன் போட்டு இது மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு வெந்தோடனே இந்த 3ஐயும் அரைச்சி இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கலாங்க. நல்லா கலரிக்கணுங்க. உள்ளே வெல்லத்தையும் போட்டுக்கலாங்க. பாருங்கள், வெல்லம் கரைஞ்சிருங்க. இதில் இப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா கரைஞ்சிருங்க. பாருங்கள், இது கரைஞ்சிட்ருக்குதுங்க. அதுக்குள்ளே நெய் ஊற்றி முந்திரி மட்டும் வறுத்துக்கலாங்க. நல்லா வறுத்து இனி பாயாசத்துக்குள்ளே கொட்டி இறக்கிக்கலாங்க. பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி சட்டுன்னு சீக்கிரமாக ரெடி ஆகக்கூடிய பாயாசம் தாங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பவுல்லே மாற்றியாச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் மாற்றிக்கோங்க. கொங்கு ரசி ருசி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.